அனைவருக்கும் வணக்கம். 16/6/2026 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. இப்ப இந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரச்சனைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழகத்தின் நிதிநிலை குறித்து இன்று மாலை 5:30 மணிக்கு வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிடுகிறார். தமிழகத்தின் அனைத்து துறைகளின் நிதிநிலை, கடன் சுமை மற்றும் முந்தைய நிர்வாக செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என பதவியேற்பு விழாவில் முதல்வர் விஜய் அறிவித்தார். அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழகத்தின் நிதிநிலை குறித்து இன்று மாலை 5:30 மணிக்கு வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிடுகிறார். அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களில் 46,000 பேருக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த ஜனவரி மாதம் முதல் 2,25,000 புதிய ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பங்கள் வரப்பட்டுள்ளது என்றும் முதற்கட்டமாக 46,000 ரேஷன் அட்டைகள் அச்சிடப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகத்தை தொடங்கி வைக்க திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த அறிவிப்பாக காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக மருத்துவ இளநிலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 3ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த தேர்வின் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததால் நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு வரும் ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியாகியுள்ளது. தேர்வர்கள் neet.nta.nsc.in என்ற இணையதளத்தில் டவுன்லோடு செய்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்று தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் தேனி, நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஜூன் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தலைநகர் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த அறிவிப்பாக வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருள் பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக்குவதற்கான விதிமுறைகளை அடங்கிய கோப்பில் ஒன்றில் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டுள்ளார். இந்தியா ஆண்டுதோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் இறக்குமதிக்காக சுமார் 22 லட்சம் கோடி ரூபாய் செலவிடுவதாகும். எத்தனால் பயன்பாட்டின் மூலம் இந்த பெருந்தொகையை மிச்சப்படுத்தலாம் என்று நிதின் கட்கரி தெரிவித்தார். அடுத்த அறிவிப்பாக டாஸ்மாக் மது பாட்டில்களை 10 ரூபாய் கொடுத்து திரும்ப பெற புதிய இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அடுத்த அறிவிப்பாக பராமரிப்பு பணி காரணமாக பகுதியாக ரத்து செய்யப்பட்டு இருந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 20ஆம் தேதி முதல் வழக்கம் போல் இயங்கும். சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு காலை 6 மணிக்கு புறப்பட்டு செல்லும் இந்த ரயில் பின்னர் அன்று பகல் 3:30 மணிக்கு மதுரையில் இருந்து சென்னைக்கு வழக்கமாக அட்டவணைப்படி புறப்பட்டு செல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.